சென்னையில் வரும் 20ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறுவது குறித்து இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதிகள் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றனர். இலங்கையில் வடக்கு மாகாணத்திலிருந்து 3 பேரும் தெற்கு மாகாணத்திலிருந்து ஒருவருமாக மீனவர் சங்க பிரதிநிதிகள் 4 பேர் நேற்று இந்தியா வந்திருந்தனர். டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மணிசங்கர் ஐயரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், சென்னையில் வரும் 20ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து தங்களுக்கு ஏதும் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறினர். பேச்சுவார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு தீர்க்கமாக 20ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்வோம்ங்கிறது எங்களுக்கு தீர்க்கமாக சொல்லப்படவில்லை. எங்களுக்கு டெல்லியிலே தமிழக மீனவர்கள் இன்று காலை 11 மணிக்கு எங்களுடன் பேசுவதற்காக அங்கே உள்ள மீனவர் பிரதிநிதிகள் 5 பேர் வருவதாகவும் திரு தேவதாஸ் உட்பட அவர்கள் வருவதாகவும் அவர்களுடன் 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. மீனவ பிரச்சினை குறித்து சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெறுவது கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் அது குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இருதரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும்படி பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படும் என்று மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னையில் வரும் 20ஆம் தேதி தமிழகம் மற்றும் இலங்கை மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தமிழக மீனவர் தரப்பில் கூறப்படுகிறது. இலங்கை மீனவர் தரப்பில் பேச்சுவார்த்தை தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக விசைப்படகு மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை மீனவர்களை அதிக நாட்கள் மீன்பிடிக்க அனுமதித்து பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பேச்சுவார்த்தையின் போது கோரிக்கை வைக்கப்படும் என அவர்கள் கூறியுள்ளனர். மொத்தமே ஆண்டுக்கு 90 நாள் தான் இப்போ கடலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு 45 நாள் நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுற மீன் இனப்பெருக்கத்துக்காக, அதுபோக இன்னும் ஒரு 1.5 மாதம் 45 நாள் மீனை இனப்பெருக்கத்துக்காக நாங்கள் தடை விதிக்கணும்னு சொல்லி எங்கள் கவர்மெண்ட்டில் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆக மொத்தம் வருஷத்தில் எங்களுக்கு ஒரு 70 நாள் எங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட கேட்போம். அதுபோக இந்த தடை செய்யப்பட்ட வலைகளெல்லாம் நாங்கள் முற்றிலும் அழிச்சிட்டு பிரச்சனை இல்லாமல் இரு நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு மீன்பிடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் நடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். சென்னையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையின் போது தங்கள் தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் பங்கேற்க வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் நாட்டுப்படகு மீனவர்கள். மத்திய அரசு மாநில அரசு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு தரப்பு மீனவரை மாத்திரம் வச்சு பேசாமல் இருதரப்பு மீனவர்கள், அதாவது விசைப்படகு மீனவர்கள் மாத்திரம் இல்லாமல் நாட்டுப்படகு மீனவர்களையும் கலந்து வச்சு பேசணும். ஏன்னா எங்கள் பாட்டம் காலத்திலேருந்து நாங்கள் இந்த பகுதியில் தொழில் பண்ணி பிரச்சனை அதிகபட்சம் நாங்கள் சந்தித்தவங்க. இன்றைக்கி தொழில் ரீதியில் அவங்க விசைப்படகுல 4 பிரச்சனைனா அதில் ஒரு பிரச்சனை எங்கள் பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனைக்குரியவங்களும் பேசுகிறதுல எங்கள் பங்கும் இருக்கணுங்கிறத இதன் மூலம் நாங்கள் தெரிவிக்கிறோம். சிறைகளில் இருந்து இரு நாட்டு மீனவர்களும் விடுதலை செய்யப்படும் சூழ்நிலையில் நடைபெறும் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மீனவர்களிடையே எழுந்துள்ளது. இந்த மீனவன் எங்கே போனாலும் கடலில் தான் விழணும். அதனால் அந்த 20ஆம் தேதி பேச்சுவார்த்தையை நாங்கள் முழுசே நம்பி இருக்கிறோம். எங்களுக்கும் சாதகமாக இருக்கும், அந்த இலங்கை மக்களுக்கும் சாதகமாக இருக்கும்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். இனிமேல் இலங்கை மக்களை இந்தியா மக்கள் பிடிக்காமல், இந்தியா மக்களை இலங்கை மக்கள் பிடிக்காமல் ஒரு பரஸ்பரமான ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த அரசுகள்லாம் சேர்ந்து பேசினா அது எங்களுக்கு நாங்கள் மறக்க மாட்டோம், வாழ்நாள் பூரா மறக்க மாட்டோம். 2010ஆம் ஆண்டு சென்னை பரங்கிமலையில் இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. தடை செய்யப்பட்ட வலைகள் மற்றும் அதிக இழுவைத் திறன் கொண்ட படகுகளை பயன்படுத்துவது தொடர்பான பிரச்சினை இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. தற்போது நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு முடிவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தனுடன் கனிவளவன். மீனவர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்பது குறித்து பல கேள்விகள் எழுந்திருக்கிற நிலையில் மீனவர் பிரச்சினை குறித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இதுவரை எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது, அதில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் என்னென்ன என்பதை குறித்து தற்போது பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு கொழும்பில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இலங்கை மீன்பிடி அதிகாரி, இந்திய துணை தூதரக அதிகாரிகள், இலங்கை மீனவ சங்க பிரதிநிதிகள் என மொத்தம் 32 பேர் கலந்து கொண்டனர். மேலும் ராமநாதபுரம், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து மீனவ சங்க பிரதிநிதிகள் 21 பேரும் கலந்து கொண்டனர். இதில் எல்லை தாண்டி மீன்பிடிக்கக்கூடாது, இடுவலை போட்டு மீன்பிடிக்கக்கூடாது, இலங்கை கரையிலிருந்து 3 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடிக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இதில் உடன்பாடு ஏற்படவில்லை. பின்னர் 2010ஆம் ஆண்டு இலங்கை மீன்துறை அதிகாரிகள், கடல்வள ஆராய்ச்சியாளர்கள் என 30 பேர்
ராமேஸ்வரம், பாம்பன், புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் தமிழக மீனவர்கள் என்னென்ன படகுகள் பயன்படுத்துகின்றனர், என்னென்ன வகை மீன்களை பிடிக்கின்றனர் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்தனர். இதற்கு பிறகு சென்னையில் நடந்த பேச்சுவார்த்தையில் தமிழக மீனவர்கள் ஆண்டுக்கு 72 தடவை மட்டுமே மீன்பிடிக்க வேண்டும், அதிலும் 16 மணி நேரம் மட்டுமே மீன்பிடிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை இலங்கை விதித்தது. மேலும் தடை செய்யப்பட்ட வலைகள், அதிக குதிரை திறன் கொண்ட மோட்டார்களை தமிழக மீனவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று இந்திய அரசுக்கு இலங்கை கோரிக்கை விட்டது. இதிலும் உடன்பாடு ஏற்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு கொழும்பில் நடந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை மீன்வளம் மற்றும் நீரியல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரஜிதா சேனரத்னா, மீன்பிடி தொழிலாளர் துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தம், இந்திய தூதரக அதிகாரி, ராமேஸ்வரம், நாகை, புதுக்கோட்டை மீனவ பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மேலும் தடை செய்யப்பட்ட வலைகள், அதிக குதிரை திறன் கொண்ட மோட்டார்கள் ஆகியவற்றை தமிழக மீனவர்கள் பயன்படுத்தக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை இந்திய அரசு சட்டமாக்க வேண்டும் என்று இலங்கை வலியுறுத்தியது. இதிலும் சுமூக தீர்வு ஏற்படாமல் போகவே பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது.